ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் இந்த நாட்டுக்கோழிய வச்சு உங்களுக்கு சூப்பரான ஒரு சூப் வச்சு காட்ட போறேன். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு கடையிலே நல்லா க்ளீன் பண்ணி மாரி மஞ்சள் தூள்லாம் தடவி அவங்களே நல்லா நம்மளுக்கு க்ளீன் பண்ணி தருவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாட்டுக்கோழியில் மஞ்சள் தடவி தான் க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ தான் அதனோட ஸ்மெல்லெல்லாம் போகும். ஸோ நான் உங்களுக்காக இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ கறி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது நம்ம சூப்பாக எப்படி செய்யறதுன்ட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் இது கோழிக்கறி நாட்டுக்கோழி வேக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால நம்ம குக்கரில் இப்போ எத்தனை பேர், இப்போ நான் இது 3 பேருக்கு சரியாக இருக்கும். ஸோ நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இது கூட நம்ம 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள். இந்த சூப்புக்கு மிளகு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சூப் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த சளியெல்லாம் பிடிக்காது. இப்போ மழை டைம் வேறு. ஸோ இந்த மிளகு சேர்த்தோம்னா நம்மளுக்கு சளியெல்லாம் பிடிக்காது. கொஞ்சமாக நசுக்கி வச்சுருக்க இஞ்சி, ஒரு 5 பூண்டு இதையும் நசுக்கி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மஞ்சள் தூள் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்குங்க, வெங்காயம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வேக வைக்கலாம். அப்போ தான் இந்த கோழியோட சாறுலாம் இந்த தண்ணியில் இறங்கி நம்மளுக்கு சூப் ரெடி ஆகும். ஸோ இதை நம்ம நல்லா குக்கரில் ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு கறி நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். வேற ஒரு பேனில் பாருங்க, நல்லா இதனுடைய சாரெல்லாம் இறங்கி பாருங்க, நம்மளுக்கு பார்க்கறதுக்கு இப்போவே குடிக்கணும் போல இருக்கு. ஸோ இதில் சில திங்ஸ்லாம் நம்ம தாளிச்சிட்டு சேர்த்தோம்னா நம்மளுக்கு சூப்பு குடிக்க சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு நான் ஒரு பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சூப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ரீஃபைண்ட் ஆயிலே சேர்த்துக்கலாம். இது நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. வாசனைக்காக சோம்பு, மசாலாலாம் எதுவும் வேணாம். சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஸோ நம்ம வெறும் சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம். ஸோ அதெல்லாம் நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். கருவேப்பிலையும் மிளகாவும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆச்சுன்னா நம்மளுக்கு சூப்போட சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகட்டும். இந்த மிளகாய் நல்லா கலர் மாறட்டும். நல்லா வதங்கட்டும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைலில் செய்வீங்க. நான் வேறு மாதிரி செய்வேன். ஸோ அதனால தான் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயத்தை அதில் சேர்த்துக்குங்க. நம்ம ஆல்ரெடி சூப்லேயே சேர்த்துருக்கோம். ஸோ இப்போது வதக்கி சேர்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் வெங்காயத்தாள் கொஞ்சம் சேர்க்குறேன். நான் எப்பவுமே சூப்பில் வெங்காயத்தாள் சேர்ப்பேன். இது சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த சூப் செஞ்சு குடிச்சோம்னா வாரத்தில் 2 நாள் குடிங்க. நம்மளுக்கு அந்த சளி இருமல் பிரச்சனைலாம் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ நார்மலாகவே நம்ம குடிக்கலாம். சளி பிடிச்சாதான் குடிக்கணும்னு கிடையாது. நார்மலாகவே நமக்கு இந்த சூப்பை வாரம் 2 நாள் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல அந்த சளியெல்லாம் சேராது. நம்மளாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம திரும்பவும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் திரும்ப சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு சேர்த்தோம்னா நம்மளுக்கு வாசனை சும்மா கம்மன்னு வருது. ஸோ இதுவும் நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. திரும்பவும் நம்ம கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா நம்மளுக்கு வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததும் நம்ம செய்து வச்சுக்கிற அந்த சூப்பை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும்.
இப்போ பாருங்க நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க இந்த சூப் வந்து இதுல நம்ம சேர்த்து. இப்போ பாருங்க நான் வந்து நம்ம வேக வச்ச அந்த நாட்டுக்கோழி சூப்பை வந்து இதுல சேர்த்துட்டேன். இது சும்மா ஒரு 2 கொதி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடும். பாருங்க நம்மளுக்கு சூப்பரா சூப் வந்து ரெடி ஆகிட்டே வருது. இப்போ உங்களுக்கு தண்ணியா வேணும்னா நீங்க தண்ணியா வச்சுங்க குடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு கொஞ்சம் திக்கா வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமா வந்து ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் திக்கா இருக்கும். ஸோ எனக்கு சூப் வந்து கொஞ்சம் திக்கா இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கேன். உங்களுக்கு வேணும்னா அப்படியே தண்ணியாவே குடிங்க. நீங்க சர்வ் பண்றதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு வாட்டி வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சூப்புக்கு வந்து நீங்கள் மிளகாத்தூள்லாம் போட தேவையில்ல, நம்மளுக்கு மெயினே வந்து மிளகுத்தூள் தான். ஸோ அதனால் நீங்கள் காரம்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்ததுன்னா உப்பு கம்மியாக இருந்ததுன்னா ஒரு வாட்டி சேர்த்துக்குங்க. நான் வந்து திரும்ப வந்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சோம்னா நம்மளுக்கு வந்து சூப் வந்து இப்போ ரெடி ஆகிட்டே வருது. இப்போ பாருங்க நம்மளுக்கு சூப் வந்து நல்லா கொதிச்சு நல்லா கொஞ்சம் திக்கா வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். நம்ம வந்து இதை அப்படியே குடிக்கவும் செய்யலாம், நீங்கள் சாதத்தோடு ஊற்றிட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இட்லி தோசை ஆப்பம் அதுக்கெலாம் கூட நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பசங்க 2 இட்லி சாப்பிட்றாங்கன்னா கூடவே அவங்க ஒரு 10 இட்லியும் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நம்மளுக்கு ஆவி பறக்கிற சூப்பரான நாட்டுக்கோழி சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு வாரத்தில் 2 நாள் குடிங்க. நம்மளுக்கு சளி இருமல் பிரச்சனைன்றதே இருக்கவே இருக்காது. என்னுடைய ரெசிபி இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.